திருநெல்வேலிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன அழகான கிராமம். தாமிரபரணி நதிக்கரையில அமைந்திருக்கு. மணிமூர்த்தீஸ்வரம் அப்படிங்கிறது பேரு, இந்த காலத்துல இருக்கிற பேரு. இங்க வந்து ஒரு அருமையான கோவில், கணபதிக்கு ஒரு கோவில். கிட்டத்தட்ட 1 ஏக்கர் பரப்பளவுல ஆரம்ப காலத்துல இருந்த கோவில். இப்போ ஓரளவுக்கு அந்த வெளி பிராகாரம், 3வது பிராகாரம், அந்த சுற்றுச்சுவர்கள்லாம் சிதிலமடைஞ்சு உடஞ்சி இருக்கிறதுனால இது அவ்வளவு பெரிய கோவிலா இருக்க முடியாதோன்னு ஒரு தோற்றம் வந்து நிறைய பேருக்கு ஏற்படலாம். ஆனா இது 1 ஏக்கர் பரப்பளவுல இருக்கிற கணபதி கோவில். ஆர்குவபிளி உலகத்திலேயே பெரிய விநாயகருடைய கோவில் இதுதான் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு நம்ப முடியாது. பிள்ளையார்பட்டி இருக்கே, இந்த கோவில் இருக்கு, அந்த கோவில் இருக்கேன்னு சொல்லுவாங்க. பிள்ளையார்பட்டி வந்து டெக்னிக்கலி வந்து பிள்ளையாருடைய கோவிலே கிடையாது, சிவனுடைய கோவில். அது மாதிரி வேற எந்த பிள்ளையார் கோவிலை எடுத்தாலும் மூர்த்தி வந்து பெருசா இருக்கலாம். ஆனா ஒரு கோவிலே பெருசா இருக்கிறதுனா இந்த கோவில் தான். கிட்டத்தட்ட 1 ஏக்கர் பரப்பளவு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 13th or 14th century, அதாவது 13 அல்லது 14ஆம் நூற்றாண்டுல பாண்டியர் காலத்துல கட்டப்பட்ட கோவிலா இது இருக்கலாம் என்பது இதோடைய கட்டுமானத்தை பார்த்தோம்னா நமக்கு தோணும். இது 13 இல்லைன்னா 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோவிலாக இருக்கலாம் அப்படிங்கிறது இந்த கோவிலுடைய கட்டுமானத்தை வச்சு நாம தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கல்வெட்டு எதுவும் கிடையாது. இந்த கோவிலுடைய மூலவர் உச்சிஷ்ட கணபதி, மூர்த்தி விநாயகர் அப்படின்னு சொல்றாங்க இந்த காலத்துல. ஆனா உச்சிஷ்ட கணபதி அப்படிங்கிறது, அந்த உச்சிஷ்ட கணபதி வந்து தன்னுடைய தொடையில நீல சரஸ்வதிய அமர்த்தி வச்சிருக்காரு. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நீங்க சக்தி கணபதி, சித்தி கணபதினு பார்த்திருப்பீங்க. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா நம்ம சனாதன மதத்துல வந்து 2 மார்க்கங்கள் பெருசா இருக்கு. ஒன்னு வந்து வேதத்தை அடிப்படையாக கொண்ட மார்க்கம், இன்னொன்னு வந்து தாந்திரிகத்தை அடிப்படையாக கொண்ட மார்க்கம். இது வந்து தாந்திரிகத்தை அடிப்படையாக கொண்ட மார்க்கத்துல அந்த நம்பிக்கையில கட்டப்பட்ட கோவில், தாந்திரிக் கோவில் அப்படின்னு சொல்லலாம். இதுல உச்சிஷ்ட கணபதியுடைய உருவமே தாந்திரிக கணபத்திய செக்டுடைய ஒரு ஐக்கனோகிராஃபி தான். இந்த கோவில்ல 16 வகையான வேற வேற கணபதிகள் சன்னிதானத்துல இருக்காங்க. இதெல்லாம் வந்து பிற்பாடு கட்டப்பட்ட கட்டுமானங்கள், பின்னாடி இன்ஸ்டால் பண்ணப்பட்ட ஐகான்ஸ்ன்னு அதை பார்த்தாலே தெரியும். இதை தவிர இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பதஞ்சலி முனிவர், வியாகரபாத முனிவர் 2 பேர்களுக்கும் சமாதி, அந்த சமாதி வந்து லிங்க வடிவத்துல இப்பவும் இருக்கு. இன்னொரு ரொம்ப முக்கியமான விசேஷமான விஷயம் இந்த கோவில்ல என்னன்னா, இப்போ திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில்ல நாம பார்க்கும்போது நெல்லையப்பர், நெல்லை கோவிந்தன் 2 பேருக்கு தனித்தனி சன்னிதானம், அதாவது 2 சன்னிதானம், ஒரே அர்த்த மண்டபம், ஒரே மகா மண்டபம். அதே மாதிரி இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா உச்சிஷ்ட கணபதி அவருக்கு ட்ரூ லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது அவருடைய இடது பக்கத்துல வந்து தனியா வந்து லிங்கம், நெல்லையப்பருங்கிற பேர்ல லிங்கம் வந்து ஒரு தனி சன்னிதானத்துல இருக்கார். இந்த மாதிரி 2 சன்னிதானம், ஒரே அர்த்த மண்டபம், ஒரே மகா மண்டபம், ஒரே பிராகாரம், ஒரே துவதஸ்தம்பம். அதுவும் இந்த கோவிலுடைய விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவில் நாம நிறைய பேர் முன்னாடிலாம் தெரியாது, யாரும் பார்க்கறது இல்லை. இப்போ ஒரு கடந்த 10-15 வருஷமா கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் வராங்க. ஆனா இன்னும் நிறைய பேர் வரணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். இந்த ஆறு ரொம்பவும் அருமையான ஆறு. பக்கத்துல ஒரு 300 மீட்டர்ல கோவிலுக்கு எதிரில் ஓடிட்டு இருக்கு. காலங்காத்தால அந்த ஆத்தங்கரையில குளிச்சுட்டு ஈரம் சொட்ட சொட்ட பக்தியோட இந்த கோவிலுக்கு வந்து கும்பிட்டுட்டு போனோம்னா அந்த பேரின்பத்துக்கு வந்து ஈடு இணை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். நீங்க எல்லாருமே இந்த கோவிலுக்கு கண்டிப்பா வரணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். நன்றி.